ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா ஏற்காடு தாங்க வந்திருக்கிறோம். ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போய்ட்டு எங்கேயாச்சும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்கை பார்க்கு, பாபி ஹில்ஸு, என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு எல்லாமே காமிக்கிறேன். ஏன்னா ரூம்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பார்க்கு, அப்படி இல்லைன்னா பாபி ஹில்ஸ் தான் அட்வென்ச்சர் பார்க்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாபி ஹில்ஸ் தான் அட்வென்ச்சர் பார்க்கு. ஆடியோ குவாலிட்டி மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க இந்த ஒரு வீடியோ. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. ஏற்காடு வந்தீங்களா நீங்கள் எங்கேயும் சுற்றணும் என்னன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபி ஹில்ஸ் வந்துட்டோம். இப்போ போய்ட்டு உள்ள பர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்க என்னன்றதெல்லாம் வந்து பார்க்கலாங்க. இப்போ உள்ளே போய்ட்டு என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாபி ஹில்ஸ் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. இதை பாருங்கள், ரோப்பில் ஏறுறது ஏதோ நிறைய இருக்குது. எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் பாட்டிமா காசு கேட்டாங்க. பார்க்கிங் காசு வந்து பார்த்திங்கன்னா கையில் இல்லைங்க, எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. செப்பரேட்டாக இருக்குண்ணா பேக்கேஜ். செப்பரேட்டானா எவ்வளோ வருது? நம்ம இங்கே சூஸ் பண்ணால் அவங்க எவ்வளோன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வாங்கிக்கலாம். என்ன இருக்குது ஃபுல் பேக்கேஜை கொடுத்துருங்க. ஃபுல் பேக்கேஜ் 4 நல்லா க்ளீனாக கட்டான கொடுங்க. வீடியோவில் காமிக்கலாம். ஏன்டா அதே ஃபுல் பேக்கேஜ் தாங்க நாங்கள் எடுத்துருக்கோம். ஃபுல் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 800 எல்லாமே ஃபுல் பேக்கேஜ் மட்டும் தான் எடுத்துருக்குறோம். ஃபுல் பேக்கேஜ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜே வாங்கிக்கோங்க. ஸோ பாருங்க, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 வாங்கியிருக்கிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா 3200 ருபீஸ் மொத்தமாக எங்களுக்கு எல்லோரும் கையில் வாட்ச் கட்டிக்காங்கடா. அந்த அக்கா வாட்ச் கட்டி விடுவாங்க. சரி எல்லாம் ரூம்லேயே வச்சுட்டுங்க. அவ்வளோதாங்க. பாபி ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் வாங்கியாச்சு. இப்போ போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போகிறோம், மஜா பண்ணுறோம், ஜாலி பண்ணுறோம். பாட்டு வேறு பயங்கரமாக போட்டுருக்காங்க. காப்பி ரைட் மட்டும் கொடுக்காம இருந்தாங்களா சரி. அவ்வளோதாங்க, பாபி ஹில்ஸ்க்கு வந்தாச்சு. ஃபுல் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். டேய் பர்றா, ஸ்டோரி போட்டுடுறா. இந்த பாருங்கள், சைக்கிள் மேலே இருக்க சைக்கிள் ஓட்ட போகிறேன். நான் அந்த இடத்துல சைக்கிள் ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ரோப் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து வந்துருக்குறோங்க. இங்கே வந்துட்டு ஹெல்மெட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குவாங்க. ஹெல்மெட்டெல்லாம் வாங்கி பத்திரமா மாட்டிக்கின்னு சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா கவரில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாண்ட பாருங்கள். இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் சப்பமேட்டுருங்க. நாங்களாம் அசால்ட்டாக வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்துடுவோங்க. பெரிய சமாசாரம் அது. ஏய் சோழி முடிஞ்சு கையெழுத்து செத்துட்டிங்கன்னா நாங்கள் கம்பெனி போட்டு எடுக்க மாட்டோங்க. அப்படி தானே இன்சூரன்ஸ்? ஆமாம். உங்கள் உடம்புல எதாவது ஃபால்ட் இல்லை நீங்கள் க்ளைம் பண்ணிடுவீங்களா? உடம்புல ஃபால்ட் இருந்து அவங்க என்ன க்ளைம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷூட் மாட்ட போகிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் எல்லாமே போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். இப்போ போகிறேங்க மேலே எதோ பாருங்கள், அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இப்போ கூட எல்லாம் கையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரணுமாங்க. இப்போ போய்ட்டு நடந்து வந்துட்டு மூஞ்ச கரையன்ட்டு இருக்குது. இப்போ போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இவ்வளோ கஷ்டமாடா யாரும் நான் கையில் எடுத்து குடும்ப கட்டுப்பாடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த கவரில் இங்கே வந்து இதெல்லாம் சல்லுன்னு போயிடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்குது, இந்த கட்டிங் தான் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கமாக ஆடுது. ஓ அங்கே வர போனால் 3 மணி நேரம் இருக்கிறாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வந்துச்சு. ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பதில் இருக்கிறேன். இந்த பக்கம் ஏதோ ஒழிஞ்சிடும்.
முன்னாடி ஒரு ஃபுல்லாக ஓட்டுறா. என்ன அர்ஜென்ட் உனக்கு எதுவும் வாங்கடா. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 முடிச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸு, ஜிப்லைனு, அப்படின்னா அட்வென்ச்சர் ரோப்பிங், இது 3மே முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரீ ஃபாலாம் மேலேருந்து ரோப்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கணுமோ அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஃப்ரீ ஃபால் ஆமாம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் போக போகிறோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போக போகிறோம். வானத்தில் சைக்கிள் ஓட்ட போகிறோம் நாங்கள். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை 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 நாங்கள் அந்த இடத்துல சைக்கிள் ஓட்டுறோம். எப்படி இருக்குது? மஜாவாக இருக்குது. அந்த இடத்துல சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுற ராக் ஸ்டோனு, இதில் போய்ட்டு அந்த மணி அடிக்கிறாங்க. அதுதாங்க, இது வந்து வெற்றிகரமாக ஏறியாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போனேன், அந்த மணி அடிக்கிறதுக்கே ஆகலை. இது இந்த சைடு ஏறிட்டு அந்த மேலே கிரிப்பையில் சுத்தமாக பிடிக்கிறதுக்கே ஆகலை. அது மாதிரி 2வது முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏறினேன். இதில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு மணி அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இதை பாருங்க, அப்படியே கையெல்லாம் நடுங்குது. கேமரா ஒரு அளவுக்கு நடுங்கும், அப்படியே கையெல்லாம் நடுங்குது. இதை பாருங்கள், எல்லாம் செவப்பாயிடுச்சு. ஃபுல்லாக பயங்கர கஷ்டமாக இருக்குது. இது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இருந்ததுலே. அவ்வளோதாங்க. இப்போ போய்ட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 5 6 ஆயிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டோன் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இருக்குது. கிரிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆட போகிறோம். எனக்கு வந்து கிரிக்கெட் சுத்தமாக ஆடவே தெரியாது. 10 பால் போட்டாங்கன்னா நான் ஒரு பால் கூட டச்சே பண்ண மாட்டேன். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடுவேன். போய்ட்டு கிரிக்கெட் ஆட போகிறோம். ஒரு பால் கூட டச் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஏன் வேஸ்ட்டாக விடணுன்ட்டு இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. போய் கிரிக்கெட் ஆடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்ண போகிறோம். இன்னும் கன் ஷூட் இருக்குது, இது இருக்குது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் நீதான் இந்த ரோப் மட்டும் இருக்குங்க. இன்னும் பெஞ்சி ஜம்பா ஏதோ ஒரு ஜம்ப்பு அது மட்டும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷூட் மட்டும் இருக்குங்க. ஹெல்மெட்டெல்லாம் மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா நின்றுருக்கிறோம். டுகாட்டி வண்டி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு மாற்றிப்போம். இந்த பாருங்கள், இங்கே போகுது. இந்த டுகாட்டி தான் எனக்கு வேணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. டுகாட்டி வந்தோடனே எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க.
எங்கே போனாலும் இந்த ஃபார்மை தான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அது எதுக்கு ஃபில் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. நாங்களும் ஃபில் பண்ணி கையில் போட்டு தரோம். முடிஞ்சால் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு படித்து பார்த்துக்கோங்க இது என்ன காரணம்ன்ட்டு. எது முட்டாளா இப்ப பாரு ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி ஆண்டி பாரு ஆண்டி 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 காப்பாத்துக்க ஆண்டி ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா அவன் ஆந்திராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை விட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இப்போ பாருங்கள் அப்படியே மழை பெய்யுது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுதுங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ போயிட்டு எங்கேயோ ஒரு கோயில் இருக்கான், அந்த கோயிலை வந்து பார்த்துக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்கான், அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அதை வந்து இன்னொரு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. பை.